டெல்லியில் ஒரு தெருநாய் கூட சாலைகளில் இருக்கக்கூடாது என உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் தெருநாய்கள் அப்புறப்படுத்தப்படுவதை தடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. டெல்லியை அடுத்துள்ள குருகிராம், நொய்டா மற்றும் காசியாபாத் ஆகிய பிரதான பகுதிகளில் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்படுவது நாள்தோறும் தலைப்புச் செய்தியாகி வந்தது. எனவே இந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து விசாரித்த உச்சநீதிமன்ற அமர்வு டெல்லியில் தெருநாய்கள் இல்லாத வகையில் ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. டெல்லி மாநகராட்சி இன்னும் 8 வாரங்களில் நகர்ப்பகுதிக்கு வெளியில் தெருநாய்களுக்கான காப்பகத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அங்கு சிசிடிவி கேமராக்களை பொருத்தி நாய்களை தினசரி பராமரிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவை காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் போன்றவர்கள் வரவேற்கும் நிலையில் விலங்கு நல ஆர்வலரும் பாஜகவின் முன்னாள் எம்பியுமான மேனகா காந்தி இந்த உத்தரவு பகுத்தறிவின்றி பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்துள்ளார். குறிப்பாக 3 லட்சம் நாய்களை கொண்ட டெல்லியில் 1000 முதல் 2000 மையங்களையாவது உருவாக்க வேண்டும். அதற்கு டெல்லியில் எங்கேயாவது இடம் இருக்கிறதா? அப்படியே உருவாக்க நினைத்தாலும் அந்த தங்குமிடங்களை உருவாக்க குறைந்தது 15,000 கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டும். எனவே இது செயல்படுத்தக்கூடிய ஒரு உத்தரவு அல்ல என அவர் தெரிவித்துள்ளார்.